ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு திங்கட்கிழமைக்கான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேஜரான ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,633 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது நேத்தியோட ஃபஸ்ட்டு 15 மினிட், அதாவது லாஸ்ட் டே போன அந்த 31ஆம் ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ட். அந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 15 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 24,633 ஃபஸ்ட்டு 15 மினிட்டை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் மேலே பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணிருச்சுன்னா செகண்ட் 15 மினிட் அதை பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் எதுன்னு பார்க்கும்போது 24,718, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,855, தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் 24,945 கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,496, கிட்டத்தட்ட 24,500ன்னு வச்சுங்க. ஸோ இந்த 24,500 பிரேக் அவுட் பண்ணுது, ஒரு 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வெளில பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் 15 மினிட் ஃபஸ்ட்டு 15 மினிட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,412 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டு 24,275, தேர்ட் சப்போர்ட்டு 24,138. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டு பார்த்தாச்சு, அப் ட்ரெண்டு பார்த்தாச்சு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது நாளைக்கு வந்து 24,496க்கும் 24,633க்கும் இன்பிட்வீனில், அதாவது மேஜர் ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜர் சப்போர்ட்டுக்கு இன்பிட்வீனில் மார்க்கெட் 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே மார்க்கெட்டு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் எப்போ இந்த மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டையோ இல்லை மேஜராக கூட சப்போர்ட்டையோ பிரேக் அவுட் பண்ணுனா மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 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 ட்ரெண்டிங்கான மார்க்கெட் வரும். ஸோ அதை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் உள்ள க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட்டே பண்ணாலும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் மேஜராக கூடிய சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் 15 மினிட் பண்ணிருச்சு அப்படின்னா இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நிஃப்டிக்கு இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 55,764 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 55,944, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,058, தேர்ட் ரெசிஸ்டன் 56,237. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 55,740, 470. இந்த மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை 55,470 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,289, செகண்ட் ரெசிஸ்டன் செகண்ட் சப்போர்ட்டு 55,177, தேர்ட் சப்போர்ட்டு 54,996, கிட்டத்தட்ட 55,000 தான். இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் ஒரு 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளே இருந்ததுன்னா நோ ட்ரேடிங் ஏரியா, அதாவது மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,567. இந்த 567க்கு மேலே போகுது அப்படின்னா 15 மினிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,658ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 26,715, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,800. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,417ன்றது மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,325, செகண்ட் சப்போர்ட்டு 26,268, தேர்ட் சப்போர்ட்டு 26,177. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிச்சுன்னா நாளைக்கு இந்த ஃபின் நிஃப்டிக்கு ட்ரேடை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சொன்ன லெவல்ஸை வச்சு ரியல் ட்ரேடு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம சொன்னது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க, நம்மளும் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ப்ரீமியம் கால்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவாய்ட் பண்ணிக்கங்க இதெல்லாம். ஏன்னா இந்த இடத்துல நம்பி நீங்கள் ஒரு இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வர முடியாது. நம்ம கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வரும். ஸோ அதுக்கான நாலேஜை நம்ம பில்டு பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து
இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது ரெசிஸ்டன்ட்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்லையும் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நான் அதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது லைவ் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுவேன். ஸோ லைவ் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது திங்கக்கிழமை நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு லைவ் கிளாஸஸை அட்டன் பண்ணுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தால் தான் நம்ம சொல்லியும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.